ஹாய் வணக்கம் அக்ஷயா. இன்றைக்கி வந்து உங்களோட 21வது பிறந்த நாளில் வந்து உங்களோட வீட்டில் செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க அக்ஷயாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி மிக்கி டான்ஸ் ஒன்றும் போட்டுட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அக்ஷயாவுக்கு இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்ததா என்ன கேட்க போறோம்? என்ன கேட்கப்பா? நாங்க இல்லைன்னு தான் சொல்ல போறோம். அதே சொல்லிட்டீங்க. அப்ப நீங்களே சரியா கரெக்டா சொல்லி விடுங்க. அப்ப நாங்க இல்லையன்றாத மாதிரி யாரா இருக்கு? தெரியல. ஏன் தொண்டையில அடைச்சு போச்சு? காய்ச்சல். ஓகே, இந்த வெக்கைக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, ஒரு 4-5 பேரை கெஸ் பண்ணுங்க பாப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்கவே தெரியுது. சுத்தி வர ஆக்கள் நிக்கிறாங்க. அதுல யார் அனுப்பியிருப்பாங்க? எல்லாரும் இல்ல, ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதுவும் தெரியும். அது மாதிரி நீங்க அனுப்பினவங்களோட பேர் சொல்லாட்டியும் சரி சொன்னாலும் சரி அவங்க ஃபீல் பண்ணத்தான் போறாங்க. அப்படியும் ஓகே, அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே அக்ஷயா ஆண்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. மிக்கிட்ட இருந்து வாங்குங்க. வேணாமா கேக்? கொடுங்க மிக்கி. ரைட், ஹாப்பி பர்த்டே அக்ஷயா ஆண்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அக்ஷயா சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க அனுப்பினவங்களை சொல்லாட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. இப்பவும் ஃபீல் பண்ண தானே போறாங்க அனுப்பினவங்க. ஆஹா, நீங்க எங்களையே குழப்புறீங்க. அப்படியா? சரி சரி, ஒரு போயிட்டு இருந்தா வந்திருக்கு. இன்னொரு குழு தந்துருக்குறோம். சான்ஸ் இல்ல. நான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லலையே, ஒரு பாய் தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சின்ன க்ளூ தந்துருக்கு. மாமா மேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மாமா மேர் எண்ணிக்கை இல்ல. சரி, மாமாக்களுக்கு மகன் மேர் இல்லையா? மாமாக்களுக்கு மகன் மேர் இல்லையா? அப்ப அந்த வயசுல. ஓகே, சரி, மிக்கி சொல்றாரு சொல்ல வேணாமா, குழப்பட்டாம் நல்லா வச்சு. சரி, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோல் அனுப்பியிருக்கிறா. அதே சொல்லுங்க, நாங்க போகாம கேட்கிறோம். இப்போ நீங்க கடைசியா முடிவெடுத்துட்டீங்க யாரையுமே சொல்ல மாட்டீங்கன்ட்டு. சரி, அப்படிதானே? அப்ப உங்களோட வாயிலிருந்து யார் அனுப்பினு நாங்க கதைச்சு எடுக்கிறது கஷ்டம். சரியா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். யார் அனுப்பினு சொல்லாம போயிட்டு வரோம். போவா? யார் அனுப்பினு தெரியவா? நாம அப்ப நாங்க சொல்லுவோம்னு தெரியும். இல்ல அவங்க கால் பண்ணி உங்களோட கதைப்பாங்க. சரியா? யாருன்னு சொல்லுங்களேன்.
சரி ஒருத்தங்களை தெரியுமன்றீங்க, இப்ப அவங்களோட பேரை மட்டும் சொல்லுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனந்தன் அண்ணா எங்க மாமா எங்க இருக்கிறாங்க? இப்ப நாட்டுல இல்ல. மாமா அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல மாமா இல்ல. இல்ல அப்படியே கொஞ்சம் ஆகல சொல்லுங்களேன் பாப்போம். சரி ஆனந்தன் மாமா மாதிரி வேற யாராவது? நிறைய மாமா மாதிரி இருக்கிறாங்க. பட் நான் மாமா அனுப்பினேன்னு சொல்லல. சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டீங்க ஆனந்தன் மாமா சொல்றதுக்கு, ரைட். ஆனா அவங்க அனுப்பல. வேற வேற யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரா இருக்கு? சரி என்ன ஒரு 3 பேரை கெஸ் பண்ணுங்க. சரி அக்ஷயா சொல்லுங்களேன். சரி பரவாயில்ல, அந்த லிஸ்ட்டை சொல்லுங்க, நாங்க இருந்து கேட்குறோம். சொல்லல. சரி அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறாங்க. என்னாலே உங்களால் இப்படி கதைக்கலாம் எங்களுக்கு. சரியா பாப்போம் என்ன வாழ்த்து மடல் உண்டு. உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அது மிக்கியதோ செய்ய போறாரு, என்னட்ட இருந்து பறிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. யாருன்னு சொன்னா தானே தருவாரு. சரி ஹாப்பி பர்த்டே என்று போட்டு உங்களோட படம் அழகான போட்டோ ஒன்று போட்டு உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. மிக்கி அதை கொடுங்க. ரைட், அதை நீங்களே பாருங்க யாரு வாழ்த்தி இருக்கிறாங்க. எங்க போடலையா யாருண்டு? யாரு? நீங்க சொல்லவே இல்ல. ஆனந்தன் மாமான்னு தான் சொன்னீங்க. அதுல என்ன போட்டிருக்கு? பிள்ளைங்கள தர்சிகா அக்கா, தன்சிகா அக்கான்னு போட்டிருக்கு. யார் அவங்க? இங்க நிக்கிறாங்களா? அவங்கள கூப்பிடுவோமா இப்ப இங்க? எங்க நிக்கிறாங்களா இங்க? அவங்க தானா? சரி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க கூப்பிடுங்க பக்கத்துல. அம்மாங்க அக்ஷயாவை இந்த 21வது பர்த்டேல வாழ்த்தி தங்களோட வாழ்த்தை வந்து தன்சிகா அக்காவும் அவங்களுடைய அம்மாவும் மாமியா அவங்களும் இந்த தருணத்தில் வந்து ஆனந்தன் மாமா இல்லை அப்படியா? ரைட், அவங்களும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து அக்ஷயாவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ஹாப்பியா? சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க தன்சிகா அக்காவுக்கு? தங்கச்சி என்ன சொல்ல போறீங்க? அக்ஷயா நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின தன்சிகா தங்கச்சி என்ன அவங்க சார்பாகவும் மீண்டும் அக்ஷயாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மிக்கியோட ஒரு டான்ஸ் ஆட வேணும் என்று வேண்டுகோளை வேண்டி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.